யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு அண்ணா கருத்து போட்டிருக்கிறார். அந்த அண்ணா போட்ட கருத்தை முதல்ல வாசிக்கிறேன். அப்ப இதுல எது தாய்மரஞ்சது? அந்த மரத்தை வெட்டியவர்கள்ல குறைந்தது 3 பேர் உயிரிழந்திருக்கிறதாக சாவகச்சேரி நகர பகுதி இரவு வேளையில் எப்படி இருக்கின்றத உங்களுக்கு காட்ட போறேன். அந்த காணிக்குள்ள ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்குதாம். இங்க பாருங்க, மேல பாருங்க. புதுமையிலிருந்து பயம் இந்த பக்கம் பாரு. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகல விதமான சட்ட ரீதியிலான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். எனவே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்ப நான் எங்க நிக்கிறேன்டா, ஈழத்துல யாழ்ப்பாணம் மாவட்டத்துல சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊர்ல நிக்கிறேன். இங்கே இருந்து இப்ப உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போறேன். அந்த இடத்துக்கு போறதுக்கு முதல் நேற்றைய நாள்ல ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். யாழ்ப்பாணத்துல அச்சுவேலி தெற்கு என்ற ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய அரச மரம். அந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் இப்படி ஒரு பெரிய மரம் இங்க இருக்காண்ட ஆச்சரியத்தோட இருந்தாலும், நான் முகநூல் பக்கத்துல போட்ட காணொலிக்கு கீழே ஒரு அண்ணா கருத்து போட்டிருக்கிறார். அந்த அண்ணா போட்ட கருத்தை முதல்ல வாசிக்கிறேன். குலம் என்ற பெயர்ல தான் பதிவிட்டிருக்கிறார். பவனீசன், சாவகச்சேரி கச்சாய் வீதியில் உளுத்தம்புலம் பிள்ளையார் கோவிலில் ஒரு ஆலமரம் 1.5 பரப்பு காணியில் நிற்கிறது. அதனை பார்த்து பதிவு செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அந்த மரத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, அந்த இடத்துக்கும் நான் போனதில்லை. அந்த வீதியால போயிருந்தாலும் அந்த மரத்தை அவதானிச்சதில்லை. இன்றைய நாளில் இந்த காணொளியில சாவகச்சேரியில இருக்கிற அந்த பெரிய ஆலமரத்தை உங்களுக்கு கொண்டு போய் காட்ட போறேன். சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊர்ல இருந்து அந்த இடம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே இருந்து மாலை நேரத்தில் போகும்போது நான் பார்க்கிற காட்சிகளையும் நகர பகுதிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நேரம் 5:36. வாங்க போலாம். என்னுடைய பயணத்தை தொடங்கியாச்சு. வேகமாக போகணும், ஏன்னா இருண்டுவோம். அதுக்காக ஆக வேகவும் போக முடியாது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு வந்தாச்சு. நாங்கள் இப்போ கோப்பாய் சந்திக்கு வந்துட்டோம். கோப்பாய் சந்தியால் இடப்பக்கம் திரும்பி கைதடி போய்த்தான் சாவகச்சேரிக்கு போக போகிறோம். சரி, நாங்கள் வார நேரத்துக்கு சமிக்ஞை விளக்கம் எங்களுக்கு சமிக்ஞை காட்டி விட்டது. நீங்கள் போகலாம், நெல் கவனி செல் கட்டத்தில் இருக்கிறோம், இடப்பக்கம் திரும்பி போவோம். சரி, இது மானிப்பாய் கைதடி பிரதான வீதி. இந்த வீதியில் 2 பக்கங்கள்லையுமே மரங்கள் நடப்பட்டிருக்கு. அந்த மரங்கள் இப்போ எங்களுக்கு பயன் தராது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல பெருசாக வளர்ந்து 2 பக்கமுமே அப்படியே கூடாரம் மாதிரி அமையப்பட்டு நல்ல சோலையாக இருக்கும். இந்த வீதியால் போகும்போது நல்ல நிழலாக இருக்கும். சாவகச்சேரி நகர பகுதியை நெருங்கி விட்டோம். இப்போ போகும்போது சாவகச்சேரி நகர பகுதியை வடிவாக காட்ட மாட்டேன். மரத்தை பார்த்துட்டு வரும்போது இரவு நேர சாவகச்சேரி நகர பகுதி எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். சாவகச்சேரி சந்தி பகுதியில் நிற்கிறேன். இந்த சந்தியால் நாங்கள் இப்போ இந்த வீதிக்கு போவோம். ஏனெண்டா சாவகச்சேரி கச்சாய் வீதிக்கு தான் போக சொல்லி சொன்னவர் அந்த அண்ணா. நாங்கள் கச்சாய் வீதிக்கு வந்துட்டோம். இதுதான் கச்சாய் வீதி. இதுதான் இருள்றதுக்கு முதல் போகணும், அப்போ தான் மரம் தெரியும். சரி, கச்சாய் வீதிக்கு வந்தாச்சு. இன்னும் அவ்வளோ தூரத்தில் இருக்கோ தெரியல, போய் பார்ப்போம். ஓடுங்க 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 ஓடுங்க, கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருங்க. இதுக்குள்ளதான்
கோயில் இருக்கிறதா காட்டுது. இதில் வேலை பக்கம் சரி, இந்த வீதிக்குள்ளே போகும். இதில் எழுதியிருக்கு பாருங்கோ, உளுத்தம்புலம் பிள்ளையார் வீதி. சரி, நான் இடத்துக்கு வந்தேனா, எனக்கு ஞாபகம் இல்லையே. நாங்கள் இப்போ போய் அந்த பெரிய ஆலமரத்தை பார்க்க போகிறோம். வந்துட்டோம், கோயிலடிக்கு வந்துட்டோம். கோயில் பூட்டி இருக்கு, கோயிலடி பூட்டி இருக்கிறாங்க. எனக்கு என்ன போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கும் மக்களே இங்கே பாருங்க, இந்த பக்கம் அந்த வெளி இருக்குது. நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முதல் மரத்தை போய் பார்த்து கொண்டு வருவோம். வாங்கோ, கதவு திறக்கலாமண்டா. சரி, உள்ளுக்கு பூட்டையில். சரி வாங்கோ, வந்து பாருங்கோ. இதுதான் அந்த உளுத்தம்புலம் பிள்ளையார் கோவில். உண்மையிலேயே நல்லா இருக்குது, இந்த கோவில் அமைப்பு நல்லா இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல அவ்வளவு காற்றோட்டமாக இருக்குது. இப்படி எந்த பக்கம் பாருங்கோ, எவ்வளவு காற்றோட்டமாக இருக்குன்னு பாருங்கோ. ஏன்னு சொல்லுங்க பாபு, இந்த பக்கம் ஒரு கடல் நீர் ஏரி இருக்குது. உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். அந்த கடல் நீர் ஏரியையும் காட்டுறேன். நீங்கள் வாங்கோ. இது இருக்குல்ல, யாழ்ப்பாண கடல் நீர் ஏரி. இதுதான் இந்த பாருங்க, இந்த இது அது வந்து இந்த பெருங்கடலோட தொடர்புடையது. விலங்கு தான் உங்களுக்கு ஒரு கலப்பு அல்லது கடல் நீர் ஏரி என்று சொல்வார்கள். சரி, இப்போ நாங்கள் இந்த கோயிலினுடைய முன்பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அடுத்தது என்னதுக்காக வந்து நாங்கள் ஆலமரம், 1.5 பரப்பில் ஆலமரம் நிற்கிது. பவனீசன் போய் பாருங்கன்னு சொன்னவர் அந்த அண்ணா. பார்த்து கொண்டு வருவோம். வாங்கோ, இந்த பக்கத்தால் போவோமா, இந்த பக்கத்தால் போவோம், இதால் போவோம். சரி வாங்கோ. டேய் ஓமடாப்பா, ஒரு வடிவான கோயில். ஆனால் எனக்குன்னா இந்த கோவில் பின்னுக்கும் கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ தெரியல. உண்மையிலே இங்கே பாருங்க, மேலே பாருங்க, அப்படியே கூடாரமாக ஒரு பெரிய பந்தல் மாதிரியான அமைப்பில் இருக்குது. என்ன அப்படியே வாங்கோ, இங்கே மேலே பாருங்க, கடவுளை முருகங்கோ பாருங்க. இப்படியான இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே இந்த கோவிலுக்கு இதுதான் சிறப்புன்றதை என்னால் உறுதியாக 100% சொல்ல முடியும். இதுக்குள்ளே வந்த உடனே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இங்கே வாங்கோ. ஓ, இங்கே அந்த காணி, அது கோவில் காணியா என்னவான்னு தெரியல எனக்கு. அதுக்குள்ளேயுமே பாருங்க, அந்த ஆலமர தொடர்ச்சி இருக்குது. அப்படியே பாருங்க, இங்கே வரைக்கும் அப்படியே மேலே பாருங்க, அந்த இடத்து பாருங்க, அதை பாருங்க இப்படி இருக்குண்டு. இந்த இப்படி பாருங்க, ஓ இப்படி இருக்கு. என்ன உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக அந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்லணும். ஏனெண்டா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த மர தோற்றங்களை பார்க்கும்போது. அப்படி இந்த இடத்துல பாருங்க, இதில் ஒரு கோவில் அமைப்பு. அடுத்தது இந்த பக்கமும் கோவில் அமைப்பு இருக்குது. இங்கே வாங்கோ, இந்த பக்கம் பாருங்க. நான் நினைச்சேன் ஒருவேளை பூட்டி இருக்குமெண்டு. கூடுதலாக நாங்கள் கோயில் பூட்டி இருந்தால் போகிறதில்லை. பூட்டி இருந்தால் அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டோம். ஏனெண்டா கோவிலுக்கு வாரதுக்கே அனுமதி இல்லாமல் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறார்களேண்டா அந்த மாதிரியான கோவிலில் எனக்கு ஈடுபாடு இல்லை. உண்மையிலே இந்த இடத்துக்கு வரும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் 100% இந்த இடத்துக்கு ஒரு மாலை நேரம் ஒரு 4 மணி 5 மணி போல், அதுவும் இந்த கோயிலில் பூசை நடக்கிற நேரம் வந்தால் சிறப்பாக இருக்குமென்று நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஒரு அழகிய ஒரு சூழலை உணர்ந்து கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. எனக்குண்டா இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இடம் அனலை தீவில் இருக்குது. அனலை தீவு ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்படி இந்த இடத்துல இருக்குன்றது தெரியாது. ஐயோ, நான் இன்னொரு பயந்துட்டேன். ஏதோ முள்ளை கொண்டு வந்து காகம் போட்டிருக்கு. அப்படியே சுத்த வர இந்த அண்ணா சொன்னவர். நான் அந்த அண்ணாவினுடைய கருத்தை பார்த்து தான் வந்தேன். நான் 1.5 பரப்பை பிடிச்சி வச்சிருக்குது. உண்மையை நான் சொல்கிறேன், இது 1.5 பரப்பு இல்லை, அதை விட கூடன்னு தான் சொல்ல முடியும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு கூடாரமான ஒரு சூழலில் பார்க்க நல்லா இருக்குது. இங்கே இந்த இடத்து பாருங்க, அப்படியே மரங்களே. சரியா, அப்படியே வாங்கோ.
இங்கு வருங்க இவ்வளவு இடத்தை பிடிச்சி வச்சிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு இதுதான் சிறப்பு. எது உண்மையான பிரதானமான மரம்ன்றதே தெரியல. ஏன்னடா ஆலமரம் உங்களுக்கு தெரியும் தானே, விழுது மூலமாக தான் ஆலமரம் வாரது. இங்கே பாருங்க, இதை பார்க்க ஒரு இது மாதிரி தெரியுது, மரம் மாதிரி தெரியுது, ஆனால் எனக்குண்டா இது விழுது. சரி, அப்படியே பாருங்க, இந்த மரத்தினுடைய தொடர்ச்சியாக வந்த விழுதுகள் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு விழுது மாதிரி தெரியுது. இதில் எது பிரதானமான மரம்ன்றது சத்தியமாக தெரியலை. அவ்வளவு சிறப்பாக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. இந்த ஆலமரச் சூழல் எப்படி இருக்குன்றத பார்த்து ரசியுங்கோ. இசையோட பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியில் போகிறோம். 100க்கு எத்தனை வீதம் எனக்கு திருப்தி என்று கேட்டால் 100க்கு 100 வீதம் எனக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு கவலை, நாங்கள் வந்த நேரம் பிழை. வாரது ஒரு 4 மணி 4:30 அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அல்லது காலை வேளையில் வரணும். காலை வேளையில் கோவிலில் பூசை நடக்கிற நேரம் அல்லது மாலை வேளையில் நடக்கிற நேரம் வந்தால் அந்த தோற்றமே மிக சிறப்பாக இருக்கும். வெளியில் போய் அந்த கடல் நீரேரி பக்கத்தை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குது. கோவிலினுடைய தூண் அமைப்பும் நல்லா இருக்குது. குறைந்தது 60,000-70,000 ரூபாவுக்கு மேலே ஒரு தூணுக்கு செலவாகி இருக்கும். ஆனாலும் சில பேர் இதுக்குள்ளேயுமே அதிகமாக அலங்கரிப்பார்கள். அப்படி இல்லாமல் ஒரு அலங்கரிப்பு போதுமான அளவோட மிக சிறப்பாக இருக்குது. இந்த தூண் வடிவமைப்புக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. சரி, நாங்கள் இனி வெளியில் போவோம். இந்த இடத்துல நின்று இந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குண்டு. கடல் நீரேரி, யாழ்ப்பாண கடல் நீரேரி அப்படியே பாருங்க. சத்தியமாக இந்த கோவிலுக்கு இது பெரும் சிறப்பு. அந்த ஆலமரம் ஒரு சிறப்பு, அதுக்கு பிறகு இந்த சூழல் ஒரு சிறப்பு. நல்லா இருக்குது. வார்த்தைகளால் வெறுமனவே நல்லா இருக்குது, ரெண்டு போட்டு போக முடியாது. நல்லா இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே. அடுத்தது சவுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வந்த நேரம் பிள்ளைன்றதால் அந்த சவுக்கு அந்த பகுதிக்கு என்னால் போக முடியலை. எதிர்காலத்தில் இங்கே திருவிழா நடக்கும்போது நான் ஒரு நாளை கேட்டுட்டு எப்போ திருவிழா நடக்குமோ தெரியலை, வந்து பதிவு செய்கிறேன் உங்களுக்காக. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். அப்போ அந்த இடங்களை சுற்றி பார்க்குறது. நேற்று ஒரு பெரிய அரசமரம் நிற்குதுன்றது ஒரு காணொளி போட்டுனேன். போட்ட உடனே ஒரு ஆள் கருத்து போட்டு கிடக்கு. உளுத்தம்புலம் பிள்ளையார் கோவில் அடிக்கு போனால் அதில் 1.5 பரப்பில் ஒரு பெரிய மரம் நிற்குதுன்னு சொன்னேன். வந்து பார்த்தா உண்மையிலே மிரண்டு போனேன். அதான் அதுதான் அப்படி. இது 150 வருஷம் இருக்கு. இது கூட வரும் போல இருக்கு. அப்படி. இதுல எது தாய்மரம் செத்து? தாய்மரம் இல்லையா? அது அந்த அங்கால பின்னுக்கு இருக்குல்ல கோயில், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குஞ்சால ஒரு பட்டை மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் தாய்மரம். இங்க திருவிழா நடக்கும் போது என்ன மாதிரி இருக்கும் இந்த சூழல்? திருவிழா நடக்கிறது ஒரு கணவர் வருவீனும் எல்லாருக்கும் நிழல் தேவை இல்லையே. என்ன நிழல் ஒரு பந்தல் போட வேண்டிய தேவையில்லை, மழை பெய்தா மட்டும்தான் யோசனை. என்ன மற்றபடி அவ்வளவு சிறப்பா இருக்குது. அடுத்தது இந்த கோயில் சூழலுமே இவ்வளவு. அதாவது யாழ்ப்பாண கடல் நீர் ஏரி தானே? கச்சா கடல்ன்றது கச்சா கிளாலி கச்சா அந்த கடல் நீர் ஏரி தான். இந்த கோவில் என்ன சிறப்பா இருக்கு? சிறப்புன்றது இது அந்த காலம் தொடக்கம். இது ஒரு கொஞ்சம் புதுமையிலிருந்து பயம் இந்த பக்கம் பாடுறது. இது ஒரு பைரவர் கோயில்லாம் பின்னுக்கு இருக்காது. பின்னுக்கு இருக்கிறது பைரவர் கோயில். அவர் தான் அந்த மூலஸ்தானம் என்று உற்பத்தி ஆகினது. அது இங்க இருந்த முதலாவது கோயிலே பைரவர் கோயில் தான். அதுக்கு பிறகுதான் பிள்ளையார் கோயில் வந்தது. ஆனா அந்த கோயில அவர்கள் விடையில்லை. இல்ல இருக்காது. இல்ல சில பேர் என்ன செய்யறேன்டா, அந்த கோவிலையே தூக்கி போட்டு வேற கோயில அப்படி இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அப்படி இருக்குது. இது பிள்ளையாரம் முன்னுக்கு உயர்த்தினது என்னென்றா அவையில் கொஞ்சம்
கூடுதலாக இங்கே இதுகள் ஆக்களை விரட்டினதாம் அப்படி இப்படி எனக்கு தெரியாது. ஆனால் முந்தைய இது தனியார் கோவிலா பொது கோவிலா? இல்லை இல்லை எல்லாரும் பொது கோவில். சரி சரி. ஆனால் உண்மையிலே நான் அந்த அண்ணா கருத்து போட்ட உடனே எங்க ஒருக்கா போய் பார்ப்போம். 1.5 பேர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன விடிய நல்லா இருக்கு. பார்க்கலாம் தானே வந்து அப்படி உண்டு அனுமதி இருக்கும். அதாவது உங்களுடைய ஊர்ல இருக்கிற ஒரு கோவில் என்று நினைச்சு சரியான முறையில வந்து போனா ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி சரி. எல்லாரும் வரி வேணும். இப்படி நீங்க போட்டதால இன்னும் பிரபலியமாகும். அதனால இந்த கோவிலுக்கு அந்த பக்கமா, அதாவது தெற்கு பக்கம் ஒரு மதில் கட்டி இருக்கல்லோ, மதிலுக்கு அங்காலையும் போய் நிக்குது. அது கோவில் காணி. சரி சரி சரி. நன்றி. உங்களோட நேரம் செலவழிச்சு. நன்றி. உளுத்தம்புலம் பிள்ளையார் கோவிலடிக்கு போய் அந்த கோவில் சூழலை உங்களுக்கு காட்டினான். உண்மையிலேயே அங்கே நிற்கிற மரம் அவ்வளவு சிறப்பாகவும் வடிவாகவும் இருக்குது. எப்போவுமே ஆலமரம் விழுதுகள் மூலமாக படர்ந்து வளரும் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரச மரம் இப்போ நேற்றையான் மரத்தோடு இன்றையான் மரத்தை ஒப்பிட முடியாது. ஆனாலும் ஆலமரங்களோட இப்போ பல இடங்களில் பார்த்ததோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சூழலும் நல்லா இருக்குது. அந்த கோவிலை பார்த்துட்டு வரும்போது இன்னொரு அண்ணாவும் அந்த ரெண்டு கதைச்சவர், அந்த அண்ணாவும் அந்த கோவில் பற்றி அந்த ஆலமரம் பற்றி எங்களுக்கு சொல்லும்போது வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது, பதற்றமாகவும் இருந்தது. இதுக்குள்ளேயே நாங்கள் போய் வந்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. ஏனெண்டா அங்கே நிற்கிற ஆலமரம் இருக்கெல்லாம் பல இடங்களுக்கு படர்ந்து வளருது. ஆனாலும் கூட அந்த கோவிலுக்கு பின்பகுதியில் ஒரு சுடுகாடு இருக்குதாம். அந்த சுடுகாட்டுக்குள்ளே போகுதே இல்லை. அது இயற்கையாகவே அந்த சுடுகாடு இருக்கிற காணிக்குள்ளே அந்த மரம் போகுதில்லை என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இது உண்மையிலே அதிசயம்தான். அடுத்தது இன்னொன்று சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த ஆலமரம் இருக்குதானே இவ்வளவு செழித்து படர்ந்து வளர்ந்துருக்கு, இந்த விழுதுகள் விழுந்து அப்படி அவ்வளவு சிறப்பாக இருக்குது பார்க்கும்போது, இதை சில பேர் காயப்படுத்தி இருக்கிறார்கள், அதை வெட்டி இருக்கிறார்கள். சில பேர் வெவ்வேறு தேவைகளுக்காக அந்த மரத்தில் இருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு போக பார்த்திருக்கிறார்கள். அப்படி முயற்சி செய்தவர்களில், அந்த மரத்தை வெட்டியவர்களில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்திருக்கிறதாக ஒரு அதிர்ச்சியான தகவலை எங்களுக்கு சொன்னார்கள். உண்மையிலே அது அவ்வளவு ஒரு பதற்றமான சூழலை எனக்கு கொடுத்தது. உண்மையிலே எனக்கு அதை கேட்ட உடனே ஐயோ என்ற ஒரு எண்ணம் வந்து போனது. அடுத்தது இன்னொரு தகவல் சொல்லப்பட்டது. அந்த கோவிலுக்கு முன்னுக்கு ஒரு வெறும் காணி இருக்குது. அந்த காணிக்குள்ள ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்குதாம். அந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டதற்கு பிறகு அங்கே பணியாற்றிய சிலர் 3-4 பேர் அதற்கு பிறகு அகற்றப்பட்டதற்கு பிறகு 2-3 ஆண்டுகள் அந்த கோவிலுக்கு வணங்கி சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான தகவல்கள் பல சொல்லப்பட்டது. இப்போ இந்த இடத்துல இருந்து பயணம் செய்து சாவகச்சேரி நகரப்பகுதி இரவு வேளையில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போவோம், போய் பார்ப்போம். சரி, சாவகச்சேரி நகர பகுதிக்கு நாங்கள் வந்துவிட்டோம். என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வீதியால் வலப்பக்கம் போய் வருவோம். சரி சரி, இந்த சந்தியால் வலப்பக்கம் போவோம். வலப்பக்கம் கன தூரம் போக தேவையில்லை, கொஞ்சம் தூரம் போய் வருவோம். பாருங்க எவ்வளவு வாகன நெரிசலோடு இருக்குது இந்த இடம். இதையே கொண்டு பிரதான வீதி என்பதால் அதிகமான நெரிசலை எங்களால் உணர முடியுது. அடுத்தது இந்த வீதியால் நேரவும் பார்த்து கொண்டு போவோம், அதே மாதிரி இடைக்கிட வேலை பக்கமும் பார்ப்போம். இப்போ வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்குவோம், அப்படியே பார்த்து கொண்டே வாங்குவோம். நான் சொல்லும்போது முன்னுக்கு பாருங்க, இரவு நேர கடைகளும் இருக்குது. ஆனாலும் இவை 9-10 மணி போல் பூட்டிடும். சரி, இப்படியே நேரம் போவோம். இரவு நேர சாவகச்சேரி நகரப்பகுதி வித்தியாசமாக தான் இருக்குது. இது ஆக இரவுன்னு சொல்ல முடியாது, ஏதோ இருட்டு வந்ததால் இரவுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். 7 மணி, இப்போ 7 மணி 6 நிமிடம். வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. அண்ணனும் தம்பியும் இங்கே வந்தா ஜப்பான் கூட்டுட்டான். ஓ பாருங்கோ, வாகனங்களை பாருங்கோ. சரி, இப்போ திரும்ப போகிறேன். சரி, பின்னுக்கு ஒரு வாகனமும் வரையில், கண்ணாடியை பார்த்தாச்சு. இனி
திரும்பி போவோம். நகர பகுதியை தாண்டி வந்துட்டோம். சரி, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கடைகள் கூட இருக்குது. இப்படியே வலப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. திரும்ப சந்தி நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்க ஒரு வைத்தியசாலை இருக்குது. சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை. ஆதார வைத்தியசாலை சாவுகச்சேரி. நாங்கள் பாருங்கள் இதில் ஒரு பெரிய பெயர் பலகை இருக்குது. இந்த வைத்தியசாலையில் தான் நான் பிறந்த நான். இந்த இடப்பெயர்வு காலப்பகுதி என்பதால் இங்கே தான் நான் பிறந்த நான். இந்த பக்கத்தை அப்படியே பார்த்து கொண்டு வாங்குவேன். நான் சொல்லிக்க முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சரி, தொடர்ச்சியாக கடைகள் தான். சரி, இனி நேரம் பாருங்க. சரி, இனி நேரம் பாருங்க. இப்போ வேலை பக்கம் பாருங்க. சரி, நாங்கள் இப்போ சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். சந்தியால் நேர போவோம். இடப்பக்கம் பார்த்துக்கணும் வாங்க. இடப்பக்கம் பாருங்க. இதில் பாருங்கோ பெரிய கட்டட தொகுதி, மாடி கட்டடம். உள்ளுக்கு சந்தை இருக்குது. சந்தையெல்லாம் பூட்டியாச்சு. இதுதான் சாவுகச்சேரி. இதுக்குள்ளேயும் போயிடுவோம். என்ன இதுதான் சாவுகச்சேரி பேருந்து தரிப்பிடம். இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வரிச்சோடி போயிருக்கு. யாருமே இருக்க மாட்டார்கள். என்ன சரி, போவோம். வெள்ளை பக்கம் பார்த்துன்னு வாங்க. சரி, அப்படியே இந்த பகுதியில் பாருங்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. எல்லா குறுக்கொழுங்கைக்குள்ளேயும் போயில. அப்படியே இடப்பக்கம் பாருங்க. எல்லாம் பூட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 9-10 மணி ஆகும் என்று நினைக்கிறேன். சரி சரி, நேராக போவோம். சாவகச்சேரி நகரப்பகுதி இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியாச்சு. உண்மையிலே நகரப்பகுதியை முழுமையாக சுற்றி பார்க்குறேன்டா பகல் நேரம் தான் சரி. இதில் ஒரு புது கடை ஒன்று இருக்குது. அருள் மில்க் ஹால். சாப்பாடு கடையா? சரி, முடிஞ்சு. இந்த காணொளியில் சாவகச்சேரி உளுத்தம்புலம் பிள்ளையார் கோவில் சூழலில் இருக்கிற ஒரு ஆலமரத்தை உங்களுக்கு காட்டினான். உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்தது. எதிர்காலத்தில் நீங்கள் இங்கே வரும்போது போய் பார்த்து ரசிக்கலாம். அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அடுத்தது இரவு நேரத்தில் சாவகச்சேரி நகரப்பகுதி எப்படி இருக்கின்றதையும் ஒரு சிறிய பகுதியாக சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் இருண்டு போச்சது. இதுவே நீங்கள் மாலை வேளையிலையும் மத்தியான வேளையிலையும் காலை வேளையிலையும் போய் பார்த்தா சிறப்பாக இருக்கும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.